ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இப்போ நம்பர் சிஸ்டத்தோட ரெண்டாவது வீடியோவில் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 253ல் 5ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன? அதே மாதிரி 4531ல் 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? இதில் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? ஸோ 24ஓட sum of factors, ஓகேவா, காரணிகளின் கூட்டுத்தொகை, அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் என்ன, ஸோ கியூப் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ பார்த்துட்டு ஃபேக்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு நம்பரை ரிமைண்டர் இல்லாம, ஸோ டிவைட் வித்தவுட் ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்து ரிமைண்டர் இல்லாமல் என்னென்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? ஸோ 1 2 3 4 6 12. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்மளால ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ், கியூப் ஃபேக்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி சில இடத்துல என்ன ஆகும்னா ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆட் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், டோட்டல் ஃபேக்டர்ஸ் is equal to even factor plus odd factor, right? So total factor கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஆட் மைனஸ் பண்ண ஈவன் கிடைக்கும், ஈவனை மைனஸ் பண்ணா ஆட் கிடைக்கும். ஓகேங்களா. அதை தாண்டி ஆட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈவன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் ஆஃப் த ஃபேக்டர்ல ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி, ஈவன் ஃபேக்டர்ஸ் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, இப்போ 753 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்தோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா இந்த நம்பரோட வேல்யூ தான் அவங்க ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ 753ல் 7ஓட ஃபேஸ் வேல்யூ 7. ஓகேங்களா. அதுவே பிளேஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோன்றதை பொறுத்து. ஓகேங்களா. இப்போ 1253ல் 2ஓட பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ 2, 2ஓட பிளேஸ் வேல்யூ 1s 10s 100. ஸோ 200 அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ஃபேக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஃபேக்டர்னா என்ன? ஸோ ஃபேக்டர் நம்ம வந்து டிவைடர்னு கூட எழுதிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி டிவைட் வித்தவுட் ரிமைண்டர். ஓகேங்களா. ரிமைண்டர் இல்லாம கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுறது தான் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24ஓட கம்ப்ளீட் டிவைட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. சின்ன நம்பருக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெரிய நம்பருக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷனை நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். பிரைம் நம்பர்னா 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷனில் இப்போ 24ன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எதால் டிவைட் பண்ணுவோம்? 2ஆல் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணுவோம்? 12.
2 ஆல் டிவைட் பண்ணா 6, 6 2 ஆல் டிவைட் பண்ணா 3, 3 3 ஆல் டிவைட் பண்ணா 1. அப்ப என்ன வரும்? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இது வந்து ஃபேக்டர்ஸ். இல்ல வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப் இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டைப்ல நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இப்ப ஃபேக்டர்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் ஃபேக்டர்ஸ் வரும். இப்ப நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படின்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இப்ப நமக்கு அந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். n is equal to a power p b power q. ஓகேங்களா? அதுக்கப்புறம் c power r அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபேக்டர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா p plus 1 இன்ட்டு q plus 1 இன்ட்டு r plus 1 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைட்ல என்ன பார்த்துருக்கோம்? 24ஓட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 8ன்னு பார்த்துருக்கோம். அதை நாம இப்போ இப்படி கண்டுபிடிக்க போறோம். இப்போ 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1 அப்படின்றது எதனோட ஃபேக்டர்? 24ஓட ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ 2 கியூப்ல ஏன் p plus 1 q plus 1 r plus 1ன்றதை இப்போ நான் சொல்றேன். 2 கியூப் அப்படின்றதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. அப்ப 1 2 3 4. அதே மாதிரி 3 பவர் 1ல 3 பவர் 0, அதுக்கப்புறம் 3 பவர் 1. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 1 2 3 4. ஸோ 4, அதுக்கப்புறம் இதுல 2. ஸோ 4 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. இதைத்தான் இப்போ நம்ம எல்லாத்துலயும் அப்படி கால்குலேட் பண்றதுக்கு மொத்தமா கால்குலேட் பண்றதுக்கு பதிலாக 3a என்னன்னு எடுத்துக்கிறோம்? 3 பிளஸ் 1. அப்போ 4 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சா? அதே மாதிரி 1 பிளஸ் 1. ஸோ 2 ஃபேக்டர்ஸ். அப்போ 4 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. இது வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வழக்கம் போல n is equal to a power p into b power q into c power r அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம்? sum of the factors is equal to, ஸோ அப்போ sum of factors is equal to a power 0 plus a power 1 plus a square up to a power p multiply b power 0 plus b power 1 plus b power 2 up to b power q multiply c power 0 plus c power 1 up to c power r. ஸோ இதுதான் sum of factors. ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1 என்ன வரும்? ஸோ sum of factors. ஸோ 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1. இப்போ இதோட sum of factors நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 பவர் 0 plus 2 பவர் 1 plus 2 ஸ்கொயர் plus 2 கியூப் the whole multiply with 3 power 0 into 3 power 1. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 1 plus 2 plus 4 plus 8. அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு மல்டிப்ளை வித் 1 ப்ளஸ் 3. ஸோ 8 4 12 3 15. அப்போ 15 இன்ட்டு 4 விச் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது சம் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60.
ஓகேங்களா? இப்போ ஈவன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸில் என்னென்ன இருக்கு? ஸோ ஃபேக்டர்னாவே ரெண்டு டைப் இருக்கு. ஆட் ஃபேக்டர், ஈவன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ ஆட் ஃபேக்டர், ஈவன் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ ஈவன் ஃபேக்டர்ல நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் in and of a number. இப்போ number of even factor of a number. ஸோ ஒரு நம்பரோட ஈவன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது எப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஈவன் ஃபேக்டர்னா என்ன வரணும்? இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஈவன் ஃபேக்டர்னா நாம எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்ன? 2. அப்ப அந்த நம்பர் ஃபேக்டரைசேஷன்ல அப்ப ஃபேக்டர்ல 2 வரல அப்படின்னா நோ ஈவன் ஃபேக்டர். ஓகேங்களா? அதுவே ஈவன் ஃபேக்டர் இருந்துச்சு. இப்ப 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதுவே நான் அந்த ஏ பவர்லேயே போடுறேன். இப்போ ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் கியூ இன்ட்டு சி பவர் ஆர் இருந்துச்சுன்னா பி இன்ட்டு கியூ ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 அப் டு இன்ஃபினிட்டி. அதாவது புரியுதுங்களா? இப்போ என்ன அப்படின்னா 2 பவர் 0 வந்து நமக்கு வராது. ஏன்னா 2வோட மல்டிப்ளிகேஷன்ல வரும்போது தான் நமக்கு அந்த வேல்யூஸ் வரும். அப்போ 2 பவர் 0 வராதுன்னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 கியூப். அங்கே 3 பவர் 0, 3 பவர் 1, 5 பவர் 0, 5 பவர் 1. அப்போ இங்கே 3 ஃபேக்டர்ஸ், இங்கே 2 ஃபேக்டர்ஸ், இங்கே 2 ஃபேக்டர்ஸ். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ இது என்ன? ஈவன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர். ஸோ நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டரில் ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் கியூ இன்ட்டு சி பவர் அப் டு இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சுன்னா பி இன்ட்டு கியூ ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இதுவே நான் என்ன சொல்லியிருந்தேன்? டோட்டல் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு ஆட் ஃபேக்டர் ப்ளஸ் ஈவன் ஃபேக்டரா? ஆட் ஃபேக்டர் ப்ளஸ் ஈவன் ஃபேக்டர். இப்போ ஈவன் ஃபேக்டர்னா என்ன வரும்? ஸோ அப்போ ஈவன் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா டோட்டல்ல இருந்து ஆடை மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஈவன் ஃபேக்டர் வந்துருமா? ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1ல நாம என்ன பண்ணணும்னா இக்னோர் 2 பவர் 0வை இக்னோர் பண்ணிடணும். அப்போ என்ன வரும்? சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ல 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 3 the whole multiply with 3 பவர் 0 plus 3 power 1 multiply with 5 power 0 plus 5 power 1. அப்ப 2 power 1 என்ன வரும்? 2 plus 4 plus 8. அதுக்கப்புறமா 3 power 0 1, 3 power 1 3. அதுக்கப்புறம் 1 plus 5 power 1 5. அப்ப என்ன வரும்? 8 4 10 14 4 6. ஓகேங்களா? ஸோ இப்போ 14 into 4 எவ்வளோ? 40 56. 56 இன்ட்டு 6ன்றப்ப 56 இன்ட்டு 6னா எவ்வளோ வரும்? 56 இன்ட்டு 6னா 300 336 சம் ஆஃப் தி ஈவன் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆட் ஃபேக்டர்ல நம்ம பார்ப்போம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் ஃபேக்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர், அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு வந்து ஆட் ஃபேக்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு வேல்யூ ஈவன் நம்ம எப்பயுமே பிரைம் நம்பரில் தான் பண்ணுறோம். அப்போ ஈவன் நம்பரை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1னா இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும் 1 + 1 இன்ட்டு மறுபடியும் இங்கே 5க்கு உண்டான 1 + 1. ஸோ மொத்தம் ஆட் ஃபேக்டர்ஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் ஃபேக்டர்ஸ் 4. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 120க்கு ஆட் ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ 120னா என்ன வரும்? 240க்குன்னு வச்சுக்கலாம். 120க்கு தான் நாங்கள் எழுதிட்டேன். ஸோ 240க்கு ஆட் ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1. ஸோ நம்ம ஆட் ஃபேக்டர்ஸ் ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 4, அப்போ 2 இன்ட்டு 2 4. அப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன வரும்? 4 தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ 120க்கு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்னா என்ன வரும்? ஸோ 2வை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 1 மல்டிப்ளை வித் 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1. அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் 3 த ஹோல் மல்டிப்ளை வித் 1 ப்ளஸ் 5. ஓகேவா? அப்போ 4 இன்ட்டு 6 விச் இஸ் ஈக்குவல் டு 24 ஃபேக்டர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, சம் ஆஃப் தி டோட்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா sum of factors divided by number. Sum of factors divided by number. ஓகேங்களா? இப்போ sum of factors divided by number அப்படின்றப்ப total number of factors. இப்போ 120யோட total number of factors எவ்வளோ? 2 cube into 3 power 1 into 5 power 1. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power 3. The whole multiply with 3 power 0 into 3 power 1, sorry, plus multiply with 5 power 0 plus 5 power 1. வருங்களா? இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 1 plus 2 plus 4 plus 8. அதுக்கப்புறமா multiply with 1 plus 3, multiply with 1 plus 5. ஸோ மொத்தமானு பார்த்தீங்கன்னா 8 நாள் 12. ஸோ 15 இன்ட்டு 4 இன்ட்டு 6. ஸோ 15 நாள்னா 60. 60 இன்ட்டு 6னா 360 அப்படின்றது டோட்டல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த நம்பர் என்ன நம்பர்? 120. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 120, அப்போ 3. ஸோ சம் ஆஃப் த reciprocal of all the factors. ஓகேங்களா? இப்போ அதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பரோ அந்த நம்பர் மல்டிப்ளை வித்
total number of factors divided by, so the whole power la total number of factors divided by 2. ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸில் சொல்லலாம். ஸோ 20யோட ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ 20ன்றது என்ன வரும்? 1, 2, 4, 5, 10, 20. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ 20 into number of factors என்ன? 6 divided by 2. ஸோ அப்போ 20 into 3. அப்போ 20 cube is equal to 8000. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்றது 8000. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். Average of factors equal to sum of factors divided by sum of factors divided by number of factors. ஓகேங்களா? இப்போ sum of factors divided by number of factors அப்படின்றப்ப என்ன வரும்? இப்போ 12ஓட ஆவரேஜ் ஆஃப் 120யோட ஆவரேஜ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 120யோட சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எவ்வளோ வரும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 cube into 3 power 1 into 5 power 1. ஸோ இப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோமே. சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இப்போ 2 power 0, சரி மறுபடியும் எழுதிக்கலாம். 2 power 0, 2 power 1, 2 square, 2 cube. அப்போ என்ன வரும்? 15 into 3 power 0 plus 3 power 1 அப்படின்றப்ப மல்டிப்ளை வித் 4 into 6. அப்போ 360 அப்படின்றது சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றப்ப என்ன வரும்? 3 plus 1 into 1 plus 1 into 1 plus 1. அப்போ 4 into 2 into 2. 4 2 are 8 2 are 16. ஸோ 16. 360 divided by 16 அப்படின்றப்ப 4 times 90 times 2 times 22.5. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றப்ப 22.5 ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ number of factors is equal to a power p into b power q into c power r up to infinity இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏபிசி அப்படின்றது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றப்ப அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா p plus q plus r. ஓகேங்களா? ஸோ இப்போ அதோட ஃபேக்டர்ஸ் அதோட பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னாவே பிரைம் ஃபேக்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ 2 cube 3 power 1 into 5 power 1 அப்படின்னா 3 plus 1 plus 1 which is equal to மொத்தம் 5 prime factors. ஒருவேளை prime factorக்கு பதிலா co-prime factorன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ co-prime factors ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ 2 நம்பருக்கு கேட்குறாங்க. இப்போ n is equal to a power p into b power q இருந்துச்சு அப்படின்னா
அவங்களோட கோப்ரைம் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ கோப்ரைம் ஃபேக்டர் வில் பி p plus 1 q plus 1 plus pq. ஓகேங்களா? இது கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபார் 2 நம்பர்ஸ். ஒருவேளை 3 நம்பர்ஸுக்கு கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா n is equal to என்னவா இருக்கும்? a பவர் p இன்ட்டு b பவர் q இன்ட்டு c பவர் rன்னு இருக்கும். அப்ப கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா p plus 1 இன்ட்டு q plus 1 இன்ட்டு r plus 1 plus pq plus qr plus pr plus 3 times of pqr. ஓகேங்களா? ஸோ இது என்டையரா கோப்ரைம்ஸோட நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வீடியோஸ் முடிஞ்சிடும். ஸோ ஸ்கொயர் ஃபேக்டர், ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ஃபேக்டர், அதுக்கப்புறமா கியூப் ஃபேக்டர். ஸோ ஸ்கொயர் ஃபேக்டர், கியூப் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 4. இப்போ இது எப்படி எழுதலாம்? இன்ட்டு 7 பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூஸ் எத்தனை தடவை எழுதலாம்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1ன்னு எழுதலாமா? அதுக்கப்புறமா 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1 இன்ட்டு 3 இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா 5 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 7 நமக்கு தேவையில்லை. இதுலையும் நமக்கு மீதி இருக்கும். அப்போ என்ன வரும்? 1 plus 1 இன்ட்டு 1 plus 1 இன்ட்டு 2 plus 1. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ 12. 2 2s are 4, 4 3s are 12. ஸோ இதுதான் ஸ்கொயர்ஸை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். இதுவே கியூப் ஃபேக்டர் அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 7 பவர் 1. இதில் கியூப் வேல்யூஸுக்கு எலிஜிபிளே இதுதான். அப்போ 3 கியூப் த ஹோல் பவர் 1 இன்ட்டு 5 கியூப் த ஹோல் பவர் 1. அப்போ என்ன வரும்? 1 plus 1 இன்ட்டு 1 plus 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு 2 which is equal to 4. ஓகேங்களா? ஸோ 2 plus 2 into 4. ஸோ ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஸ்கொயரை மட்டும் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுறது. அதுவே கியூப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கியூபை எடுத்து நம்ம கியூப் நம்பர்ஸை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன நம்ம பார்த்துட்டோம். ரைட். ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தாச்சு, பிளேஸ் வேல்யூ பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸில் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸில் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸோட கோ ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதையும் பார்த்தாச்சு, கியூப் ஃபேக்டர்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 25லேருந்து 30% ஆஃப் த நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல், அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்எஃப், ரிமைண்டர் தியரம், பவர் சைக்கிள், ஸோ அதில் தான் யூனிட் டிஜிட்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் குரூசியலான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.